வணக்கம் நண்பர்களே! லோக்கல் ஓவர் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டோட இரண்டாவது மேட்ச் இங்கிலாந்து நடைபெறும். நைட்டில் தான் நடைபெறும். பாருங்க, இரண்டாவது மேட்ச் யார் கூடன்னு பாருங்க. நீங்கள் இந்த டீம் பெரும்பாலும் போலிங் தான் இருக்கும், பேட்டிங் இருக்காது. ஆனால் இப்போ நம்ம போலிங் இருக்கிறாங்க. நம்ம போலிங் அவங்க பேட்டிங் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஸ்பின்னர்ஸ் 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ 4 பேருக்கும் முடிஞ்சு தான் நான் போலர்ஸ் எடுப்பேன். இந்த ஸ்பின்னர்ஸ் அப்புறமா போடுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் இது ஃபர்ஸ்ட் பால் பாருங்க, விக்கெட்டு. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு பாருங்க. சூப்பரான டைவ், சூப்பரான கேட்சு, செம்மையான கேட்சு. பெரிய ஒரு மூமெண்டம் இருக்குங்க இந்த மேட்ச்சில். செகண்ட் விக்கெட் 2வது பால்லையே டக் அவுட். இந்த மேட்ச்சில் பெரிய மூமெண்டம் இருக்குன்னு சொல்லணும். அது யாருக்கு இருக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு விடும். ஏன்னா 9 பந்துகள் தான் இருக்கு. இன்னும் 9 பந்துகள். நான் எப்பவுமே தின்னர்ஸுக்கு பவுன்ஸாக போடுவேன். பவுன்ஸ் சிக்ஸுங்க. இது சூப்பர் ஷாட் மச்சாது. சிக்ஸு, செம்மையான சிக்ஸு. இந்த மாதிரி ஒரு 2-3 சிக்ஸு தேவை. ஆனால் இப்போதைக்கு அந்த 2-3 சிக்ஸை வருமானன்ற சந்தேகம்தான். ஏன்னா இந்த மாதிரி இருக்கு மேட்சோட நிலைமை. 2வது இவர் போட வைக்கிறாங்க, தீபக் கூடான்னு நினைக்கிறேன். மாட்டிட்டேன் நான். 5 ஃபீல்டர்ஸ் சர்க்கிளில் வச்சுருக்கேன். இது வெஸ்ட் இண்டீஸ் லீக் ஒரு லோக்கல் டீம். இன்டர்நேஷ்னல் லோக்கல் மேட்ச் டோர்னமெண்ட். இது நானே வச்சது. நான் உண்மையிலேயே இதுதான் இருக்காங்க. நடந்தா நடந்தா சூப்பர் இருக்கும். யார் பணத்துக்காக விளையாட, யார் நாடுக்காக விளையாடுன்னு தெரிஞ்சிடும். யார் நாடு முக்கியம், யாருக்கு நாடு முக்கியம், யாருக்கு பணம் முக்கியம்னு இதை வச்சு பார்த்தா தெரிஞ்சுவிடும். அதனால் இதை வச்சு ஈஸியாக கிரிக்கெட் போர்டும் சரி, ஐசிசியும் சரி, இதை வச்சு ஈஸியாக கணிக்கலாம். 2 விக்கெட்டுங்க. ஏற்கனவே 4 விக்கெட்டு. ஏற்கனவே 2 விக்கெட் ஆயிடுச்சு வேறு ஃபர்ஸ்ட் ஓவரில். இதில் வேறு செகண்ட் ஓவரில் 2 விக்கெட் ஆச்சு. மொத்தம் 4 விக்கெட்டு இல்லைன்ட்டாங்க. இது டீம் ஆனால் பயங்கரமாக தான் பேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஓரளவுக்கு தான் பயங்கரமாக போட்டுட்ருக்காங்க பேட்டிங். இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பேட்டிங் பண்ணி ஒரு 11 ரன் பண்ணிட்டு இருந்தோம். தான் வந்துருக்கு. 20க்கு மேலெலாம் போகல. ஸ்கோர் 20க்கு மேலே போயிருந்தால் அது கண்டிப்பாக வெற்றிக்கான ஒரு பொசிஷனாக நின்றுருக்கும். யாருக்குன்னா எதிர் டீமுக்கு. ஆனால் இப்போ 5 விக்கெட் விட்டாங்க. வெற்றிக்கான பொசிஷனாக
ஒரு 20 ரன் 30 ரன் இந்த மாதிரி ரன் அடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் வந்து அந்த மாதிரி ரன் அடிக்கல இவங்க. அந்த மாதிரி ரன் அடிக்காமல் வெறும் 12 13 ரன் அந்த மாதிரி வச்சாங்கன்னா ஈஸியாக இந்தியா வந்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பாருங்க, நீங்களே பாருங்க, ஃபஸ்ட்டு பால் சிக்ஸு. நானே சொன்னேன்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஈஸியான வாய்ப்புகள் இருக்குன்னு. அதுதான் இதுக்கு பாருங்க, இன்னொரு சிக்ஸு. ரெண்டாவது பந்து 6 12 ரன்னுக்கு போய் இப்போ டீமையே ஒரு கவலைக்கிடமான பொசிஷனில் இதே டீம் இருக்காங்க. ஆனால் இந்தியா ஒன் ஷாட்டாகவே வச்சுட்டாங்க. ஸோ இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. வெறும் 3 பால்லே ஜெயிச்சிட்டாங்க இந்தியா. ஹேண்ட் ஷேக். இது பாருங்க, நீங்களே ஸ்கோர் கார்டை பாருங்கள். கொஞ்சம் உங்களோட பேட்டிங் கார்டை நீங்களே பாருங்கள். எல்லாமே இதாக இருக்குது. கொஞ்சம்